நீ சொல்லு சொல்லு நீதான். ஏய் ஏய் பஃபருத் ராஜ் சொல்லு. அதாப்பட்டது எங்களுக்கு கல்யாணம் நந்துட்டா. தமிழா ஷோ மூலமா புனிதம் கேர்ள்னு வைரலானவங்க தான் ராஸ்னு அழைக்கப்படுற ராஜி. இவங்களுக்கு சமீபத்தில் போட்டோஷாப் ஆர்டிஸ்ட் நிதிஷ் மகாலிங்கம் அப்படிங்கிறவங்க கூட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. பலருமே இப்ப ராஜி மற்றும் நிதிஷ்க்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. 2022 டெலிகாஸ்ட் ஆன தமிழா ஷோ எபிசோட்ல சிரிக்கும் போது பல்லு புனிதமா தெரிஞ்சா பிடிக்கும்னு சொல்லி ட்ரெண்டானவங்க தான் ராஜி. சிரிக்கிறச்சே பல்லு புனிதமா இருந்தா பிடிக்கும். சிரிக்கிறப்ப பல்லு பல்லு புனிதமா தெரியணும். மேலும் அவங்க பேசுற தமிழும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கவே வைரல் ஆயிட்டாங்க. அந்த சமயத்துல பல யூடியூப் சேனல்ஸ் இவங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க. எப்பயும் போல நம்ம பசங்களும் இவங்களை கிரஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணி சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. பலருக்கும் இவங்க பேசுற தமிழ் வச்சு நீங்க பிராமினா, ஸ்ரீலங்காவா இல்ல மலையாளியான்னு நீங்க எந்த ஊர்னு கேட்டுட்டு வந்தாங்க. ராஜிய ஒரு இன்டர்வியூல நான் தமிழ்நாட்டு பொண்ணு தான், எங்க ஃபேமிலியில தெலுங்கு தான் பேசுவாங்க, எனக்கு மலையாளம் மற்றும் பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அதிகம், அதனால அவங்க பேசுற தமிழ் வச்சுதான் நான் தமிழ் கத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட் இருந்தா அவகிட்ட இருந்து நான் நிறைய தமிழ் பேச கத்துக்கிட்டேன், அதனாலதான் நான் பேசுறப்போ எல்லா ஸ்லாங்கும் கலந்த ஒரு தமிழ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் வீட்டுல அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட், வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் படிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருந்தாரு. எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு. அப்பாக்கு நான் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன், ஆனா அவருக்கு புரியல. அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே வந்து பாண்டிச்சேரியில ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்த்தேன். கொரோனாக்கு அப்புறம் வேலை இல்லாம ஆயிடுச்சு, அதனால சென்னை வந்து சில மூவி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வெட்டிங்ல பலருமே இப்படியே நல்லா புனிதமா இருங்கன்னு ராஜியோட ஸ்டைல்லயே அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா புனிதம் கேர்ள் ராஜி மற்றும் நிதிஷ்க்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.